அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது, நிறைய சகோதரிகள் கமெண்ட் செக்ஷனில் வைகுண்ட ஏகாதசியை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா விரதங்களின் ராஜம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு ஏகாதசி வழிபாடு இது. ஏன்னா ஏகாதசி அப்படின்னாலே அது எல்லா விரதங்களுக்கெல்லாம் ஒரு ராஜா அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மாதத்துலேயும் 2 ஏகாதசிகள் வரும். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. இருந்த போதிலும் இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருப்பதாக நமக்கு சொல்லப்படுகின்றது. ஏன்னா மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே தேவர்களுக்கு உண்டான பிரம்ம முகூர்த்த நேரம்தான் இந்த நமக்கு 30 நாள் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த நாட்கள் அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த பொழுது. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வருகின்ற ஏகாதசி அப்படின்றதுனால இந்த ஏகாதசிக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு உண்டு. வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு பேர் இந்த ஏகாதசிக்கு. இந்த ஏகாதசியில் நாம் ஒரு பொழுது எப்படி இருக்கணும், அந்த ஒரு பொழுது இருப்பதினால நமக்கு ஏற்படுகின்ற பலன்கள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஏகாதசி அப்படின்னாலே 3 நாள் ஒரு பொழுது. முதல் நாள் தசமி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு 9/1/2025 அன்று தசமி திதி இருக்குது. அன்றைய தினம் இரவு டிஃபன் தான் எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது அன்றைய தினம் காலை மதியம் சைவ சாப்பாடு மட்டுமே சாப்பிடுங்க ஒரு பொழுது இருக்கக்கூடியவர்கள். இரவு அல்ப ஆகாரத்தை எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா காலையில் ஏகாதசி அப்படின்னா நாம் சாப்பிட்டது ஜீரணம் ஆயிடணும். அதனால் அல்ப ஆகாரத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தசமி என்ற இரவு 9ஆம் தேதி நாம் டிஃபன் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த தசமி அன்றைய தினம் சரியாயிடும். மறுநாள் ஏகாதசி. அந்த ஏகாதசி என்று தலையில் எண்ணெய் வைத்து தலைக்கு குளிக்கக்கூடாது. முன்னாலே நீங்கள் எண்ணெய் வச்சு குளிக்கிறது அப்படின்னாலே நல்ல ஷாம்பு கீப்பு சீக்காலாம் போட்டு தலையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏகாதசி அதாவது 10/1/2025 அன்று வெறும் தண்ணீர் தான் தலையில் ஊற்றிக்கணும். மார்கழி மாதம் அப்படின்றதுனால விடியற் காத்தால 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நல்லா தலைக்கு ஊற்றிட்டு அன்றைய தினம் பெருமாளுக்கு துளசியால் நாம் ஹாரத்தை கட்டி போடணும். முன்னாலே துளசியை ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஏகாதசி என்று துளசியை பறிக்கக்கூடாது. அதனால் மாலையாக கட்டி நீங்கள் கடையில் வாங்குறீங்களோ அல்லது உங்கள் வீட்டு பிருந்தாவனத்தில் இருந்து நீங்கள் பறிக்கிறீங்களோ அதெல்லாம் முன்னாலே செய்து வச்சுக்கோங்க. அந்த நாள் அந்த ஏகாதசி அன்று ஒரு நல்ல மனை அமைத்து மனை முழுவதும் மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து ஒரு மஞ்சள் துணி பரப்பி பெருமாளினுடைய படத்திற்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைத்து துளசி மாலை மஞ்சள் மாலை வாசனை வருகின்ற மலர்கள் மாலை வில்வம் மற்றும் இந்த தாமரை மலர்கள் இவை எல்லாத்தையும் கொண்டு பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுங்க. அலங்காரம் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்துக்கங்க. ஏன்னா விஷ்ணுமூர்த்தி அலங்கார பிரியர். அதனால் அவருக்கு அலங்காரம் பண்ணும்போது அழகாக பச்சை கற்பூரத்தால் நாமம் இடுங்க. அதற்கு பிறகு துளசி மாலை கட்டி போடுங்க. மஞ்சள் மலர்கள் மாலை கட்டி போடுங்க. உங்களுக்கு கிடைச்சா மல்லி முல்லை இந்த மாதிரியான மலர்களால் மாலை கட்டி போடுங்க. எப்படியெல்லாம் அவருக்கு அலங்காரம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி கோவிந்த நாமங்களால் அவருக்கு அர்ச்சனை பண்ணி நீங்கள் தூப தீப ஹாரதி எல்லாத்தையும் காட்டி நைவேத்தியத்தை சமர்ப்பணம் செய்யுங்க. ஒரு பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னா முழுவதும் சாப்பிடக்கூடாது. காலை சாப்பிடக்கூடாது, மதியம் சாப்பிடக்கூடாது, இரவும் சாப்பிடக்கூடாது. அன்றைய தினம் கண் விழித்து இருக்க வேண்டும். நாம் சாப்பிடக்கூடாது, ஆனால் தெய்வத்திற்கு நாம் நைவேத்தியம் வைக்க வேண்டும். அதனால் தெய்வத்திற்கு நீங்கள் கொஞ்சமாக பிரசாதம் செய்து நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு பழங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் பிரசாதமாக அவருக்கு படைக்கலாம். அல்லது ஸ்வீட்டு சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி கேசரி இதெல்லாம் செய்து கூட பெருமாளுக்கு நாம் வச்சுட்டு சின்ன பசங்களுக்கு நாம் அதை பகிர்ந்து கொடுக்கலாம். நீங்கள் அந்த முழு நாளும் சாப்பிடவே கூடாது. கோவிந்த நாமத்திலேயே நாம் இருக்கணும். கோவிந்த நாமம் அப்படின்னு சொல்லும்போது பெருமாளுக்கு உண்டான ஸ்லோகங்களை படித்து கொண்டிருப்பது இந்த மாதிரி அந்த நாளை நாம் கழிக்கணும். பெருமாள் கோவிலுக்கு சென்று
பெருமாளை அன்றைய தினம் வந்து தரிசனம் செய்வது, கோவிலுக்கு துளசி மாலை அல்லது மல்லிகை மாலை இவற்றை வாங்கி தருவது, இப்படி அந்த நாளை வந்து நாம் முழுவதும் பெருமாளுக்கு மிகவும் அருகாமையில் இருப்பதாக அவர் நாமத்திலேயே அவருடைய எண்ணத்திலேயே நாம் அன்றைய தினம் முழுவதும் இருக்க வேண்டும். இப்படி முடிந்த பிறகு அன்றைய தினம் இரவு வந்து நாம் தூங்காமல் கண் விழிக்கணும். இப்படி கண் விழிக்கும் போது கூட நாம் வந்து சகஸ்ரநாமம் படிப்பது, கேட்பது, இந்த மாதிரி தான் நாம் செய்யணும். சினிமாக்கள் பார்ப்பது, இந்த மாதிரியெல்லாம் வந்து செய்வதை தவிர்க்க வேண்டும். தெய்வ வழிபாட்டிலேயே இருக்க வேண்டும். அல்லது சில இடங்களில் சத் சங்கங்கள் நடக்கும். அதாவது தெய்வங்களை பற்றிய அந்த பிரவச்சனங்கள், அதை பற்றி சொல்லுவாங்க சிலர். அதை வந்து நாம் கேட்பது கூட சிறந்தது. இப்படி இருந்து மறுநாள் வந்து துவாதசி பாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகாதசி ஒரு பொழுது எவ்வளவு முக்கியமோ துவாதசி பாரணையும் அந்த அளவுக்கு முக்கியம். மறுநாள் 11/1/2025 அன்று 8:15 வரைக்கும் 8 மணி 15 நிமிடம் வரை துவாதசி இருக்கு. அதனால சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாகவே அறுசுவை சமையல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காய் வந்து கட்டாயமாக அன்றைய தினம் வந்து சேர்த்துக்கணும். அதில் துவையல் செய்வது, அகத்தி கீரை வந்து பொரியல் செய்வது, இந்த மாதிரி. என்ன முன்னாள் முழு நாளும் சாப்பிடாமல் இருப்போம். அதன் காரணமாக அந்த வயிற்றில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால் உடனே நாம் வந்து அதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் வயிற்றுக்கு பிரச்சனை வரும். அதனால் இந்த மாதிரி நெல்லிக்காய், அவத்திக்கீரை இதெல்லாம் சாப்பிடும்போது அந்த வயிற்றில் புண்ணு ஏதாவது இருந்தால் அவையெல்லாம் சரி செய்யப்படும். அதனால் இந்த மாதிரியான உணவுகள், சாம்பார், ரசம், பொரியல், துவையல், வடை, பாயாசம் இது எல்லாம் செஞ்சு மறுபடியும் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிய பிறகு துளசி தீர்த்தத்தை நாம் வந்து குடிச்சிட்டு அதற்கு பிறகு சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாகவே நாம் வந்து சாப்பாடை சாப்பிடணும். இப்படி சாப்பிட்ட பிறகு மறுபடியும் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்த பிறகு அன்றைய தினம் மதியம் வந்து தூங்கக்கூடாது. இரவு 7 மணிக்கு மேலே நீங்கள் வந்து தூங்கலாம். அப்போ மதியம் சாப்பிடலாமா, இரவு சாப்பிடலாமா என்ற கேள்வி வரும். காலையிலேயே நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, மதியம் வந்து சாப்பிட வேண்டாம், இரவு டிஃபன் சாப்பிடுங்க. இப்படி இருந்தால் இந்த 3 நாள் சேர்ந்தது தான் வைகுண்ட ஏகாதசி ஒரு பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்து துவாதசி என்று 7 மணிக்கு மேலே நீங்கள் வந்து தூங்க செல்லலாம். இப்படி இருக்கும்போது அந்த ஏகாதசி ஒரு பொழுது பூரணமாகும். இந்த மாதிரி ஒரு பொழுது இருப்பதினால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், நமக்கு வேண்டிய அனைத்தும் பெருமாள் வந்து வழங்குவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தாலே நமக்கு வேண்டிய அனைத்தையும் பெருமாள் வந்து நிவர்த்தி செய்து கொடுப்பார். உங்களுக்கு கடன் தொல்லை இருக்கா, அல்லது வேலை கிடைக்கலையா, அல்லது வந்து உடல்நிலை பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் வேண்டி நீங்கள் இந்த ஒரு பொழுது இருக்கும்போது நிச்சயமாக அந்த ஒரு பொழுதினுடைய பலன் உங்களுக்கு வந்தே சேரும். அதில் மட்டும் சந்தேகம் கிடையாது. இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசி ஒரு பொழுது எல்லாருமே இருங்க. 8 வயதில் இருந்து 80 வயது வரை இருக்கக்கூடிய எல்லாரும் வைகுண்ட ஏகாதசி ஒரு பொழுது இருக்கலாம். இதில் வந்து மாத்திரை சாப்பிடுபவர்கள், அது மட்டும் இல்லாமல் அதாவது கர்ப்பமாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் இந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது சாப்பிட்டு பழம், பழ ரசங்கள் இந்த மாதிரி சாப்பிடலாம். அல்ப ஆகாரம், டிஃபன் கூட எடுத்துக்கலாம். கோதுமையால் செய்யப்பட்ட அந்த உணவுப் பொருட்களை அன்றைய தினம் எடுத்துக்கொண்டு ஒரு பொழுது இருக்கலாம். இப்படி இருக்கும்போது பெருமாளினுடைய பரிபூர்ண அனுகிரகம், ஏன்னா அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருகின்ற ஏகாதசி இல்லையா, அதனால் பெருமாளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு ஏற்பட்டு நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அத்துணை கோரிக்கைகளும் நிச்சயமாக நிறைவேறும். அதில் மட்டும் சந்தேகமே கிடையாது. அதனால் இந்த வைகுண்ட ஏகாதசியை பற்றி நிறைய இருந்த போதிலும் ஏகாதசி ஒரு பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்றத நாம் பார்த்தோம். ஏகாதசி வரும்பொழுது மேலும் சில பதிவுகளை வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.